விழிப்புணர்வு வணக்கம். யாரெல்லாம் பொருளாதாரத்திலோ அல்லது பண ரீதியான வெற்றிகள் பெற விரும்புகிறார்களோ அவர்கள் முதலில் மனம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மனம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் மனம் அமைதியாக இருக்க வேண்டும். யாருக்கெல்லாம் மனம் அமைதியாக இருக்கிறதோ அவர்களால் மட்டுமே மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்த முடியும். மனம் அமைதியற்ற நிலையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்த முடியாது. மனம் அமைதியற்று இருந்தால் துன்பங்களைத்தான் ஈர்க்க ஆரம்பிக்கும். நம்முடைய மனம் எந்த இதை ஈர்க்கிறதோ அதுதான் நம்மை நோக்கி வரும். இப்போ காய்ந்த மலர் பார்த்திங்கன்னா ஈயை ஈர்க்கும், மலர்ந்த மலர் பார்த்திங்கன்னா பட்டாம்பூச்சியை பட்டர்ஃப்ளையை ஈர்க்கும். ஆனால் இருக்கிறது ஒரே ஒரு பூ தான். இது மாதிரி தான் நம்முடைய மனம்ங்கிறது பார்த்திங்கன்னா காய்ஞ்சு போயிருந்துச்சுன்னா நம்ம ஈர்க்கக்கூடிய நபர்கள் அந்த ஈ மாதிரி உள்ள நபர்களாக தான் இருப்பாங்க. நம்முடைய மனம்ங்கிற மலர்ந்துருந்துச்சுன்னா நம்ம ஈர்க்கக்கூடிய நபர்கள் பட்டாம்பூச்சியாக இருப்பார்கள். அப்படியானால் நாம் முதல்ல மனதை அமைதிப்படுத்த வேண்டும். மனதை அமைதிப்படுத்துவது என்பது மிக சிரமமான ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு மிகப்பெரிய சித்தரால் அருளப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நுட்பமான ஒரு விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது அந்த சித்தராஜ சுவாமிகள்னு பேர். ரொம்ப நாள் வாழ்ந்துட்டு சங்கரன் கோயிலில் அவங்க சமாதி ஆயிட்டாங்க. அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு நுட்பம். எவ்வளவு மனக்கவலையாக இருந்தாலும் மனக்கவலையை மாற்றுவதற்கான மிக எளிய நுட்பம். மூச்சை இழுக்கும்போது ஆம்னு இழுக்கணும், வெளியில் விடும்போது ஓம்னு விடணும். வாயை நல்லா மூடிக்கிட்டு மூக்குழியாக மூச்சு இழுக்கிறான், அப்புறம் மெதுவாக வெளியில் விடுறான். அப்படி விடும் பொழுது உள்ளே இழுக்கும் பொழுது ஆங்கிற வார்த்தையை சொல்லிக்கிட்டே மூச்சை இழுங்க, வெளியில் விடும்போது ஓங்கிற வார்த்தையை சொல்லிக்கிட்டே வெளியில் விடுங்க. இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3 அல்லது 5 மூச்சிலே உங்களுடைய மனம் எவ்வளவு கவலையில் இருந்தீங்கனாலும் அமைதி அடைவதை பார்ப்பீர்கள். இந்த அமைதிக்கு பிறகுதான் நீங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகளை நோக்கி சிந்திக்க உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் வர ஆரம்பிக்கும். அதற்கு அடிப்படையான விஷயம் எப்பொழுது உங்களுடைய மனம் சோர்வாக இருந்தாலும் இந்த ஆம் ஓம் பயிற்சியை செய்துக்கிட்டே வாங்க. செய்ய உங்களுடைய மனதில் உள்ள அந்த குழப்பம், வலி, வேதனை, துன்பம், துயரம், இன்னும் என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். அது அனைத்தும் உங்களை விட்டு காணாமல் போய்விடும். ரொம்ப பிரச்சனையாக இருக்குது சார் அப்படின்னா ஒரு 2 நிமிடத்துலேருந்து 3 நிமிடம் வரைக்கும் இந்த ஆம் ஓம் பயிற்சி செஞ்சுக்கிட்டே வாங்க. செஞ்சு முடித்தோடனே கை மேலே இன்ஸ்டண்ட்டாக பலன் கிடைக்கும். இது மாதிரியான நுட்பங்கள் வெளியில் யாருமே சொல்லிக் கொடுக்காத நுட்பங்கள். இது எனக்கு கிடைத்த அரிய நுட்பம். இந்த நுட்பத்தை என்னுடைய பயிற்சி வகுப்பிலும் எனக்கு தெரிந்தவர்களுக்கும் நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். அவர்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி இதில் ஒரு மிகப்பெரிய அளவில் மன அமைதியை பெற்று அவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஒரு அடிப்படையான விஷயமாக இருக்கிறது. இந்த மனதை அமைதிப்படுத்திவிட்டு பணத்தை ஈர்க்க விரும்புபவர்கள், ஐ லவ் மணி, நான் பணத்தை நேசிக்கிறேன், என்னை நோக்கி ஏராளமான பணம் வந்து கொண்டிருக்கிறது, என்னை நோக்கி ஏராளமான பணம் வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் மனசுக்குள்ளே திருப்பி ரிப்பீட்டாக ஒரு 108 தடவையிலிருந்து 333 தடவை வரைக்கும் குறையாமல் நீங்கள் சொல்லி கொண்டு வரும் பொழுது உங்களை நோக்கி பணம் வர ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு பண காந்தமாக மாற ஆரம்பிப்பீர்கள். உங்களுடைய ஆற்றலும் உங்களுடைய சிந்தனையும் பணம் குறித்த சிந்தனையாக அமைய ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் தெளிவு தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்கால நுட்பங்கள் புரிய ஆரம்பிக்கும். வெற்றிகளை நோக்கிய சிந்தனைகள் வர ஆரம்பிக்கும். வெற்றி பெறக்கூடிய நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிப்பார்கள். இது அனைத்திற்கும் மிக நுட்பமான ஒரு விஷயம். முதலில் மனதை அமைதிப்படுத்துங்கள். இரண்டாவதாக என்னை நோக்கி ஏராளமான பணம் வந்து கொண்டிருக்கிறது என்ற வார்த்தையை அதிகமாக சொல்லிகிட்டே வாங்க. இதை சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகத்தான மாற்றங்கள் துவங்க ஆரம்பிக்கும். யாருக்கெல்லாம் துன்பம், துயரம் இருக்கிறதோ அவர்களுக்கும் நீங்கள் இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுங்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மகத்தான மாற்றங்கள் துவங்கட்டும். நன்றி, வணக்கம்.